are watching indianewstamil.com. ஆர்மனி பிரசிடென்ட் அண்ணா ராஜேஸ்வரி அவரை வைக்கிறோம். இணங்க வந்த டாக்டர் அவர்களுக்கு ஒப்புதல் அளித்து எங்களுக்கு உதவி புரிந்து திருக்கோவிந்தராஜ் அவர்கள்
அனைத்து உதவிகளுக்கு இது மறக்காமல் இருக்க முடியாது. அவர்கள் கௌரவத்துடன் நாங்கள் கருதப்படுகிறோம். அவர்களுக்கு அவர் உதவி செய்வதற்காக எண்ணிக்கொள்கிறேன். என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு இந்த மட்டும் இல்லாம எங்களுக்கு நிறைய மெடிசின் தேவைப்படுது அப்படின்னாரு. நீங்க ஒண்ணுமே வருத்தப்பட வேணாம் வின்சென்ட், நீங்க என்னென்ன தேவையோ நீங்க எங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க. நாங்க யாரு கையில கால விழுந்தாவது ஆஸ்பத்திரியில இல்ல எங்க டிஸ்ட்ரிக்ட் மூலமாவும் இங்க மருந்து ரெகுலரா நாங்க சப்ளை பண்றதுக்கு எங்களால கொடுக்க உதவி நிச்சயம் நாங்க செயல்படுவோம். இந்த தருணத்தை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். வணக்கம். இன்னைக்கு சீனியர் சிட்டிசன்ஸ் டே இன்னைக்கு வேர்ல்டு வைடு. என் பேர் சூரியநாராயண ராவ். ஐம் த சேர்மன் ஃபார் த டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சர்வீஸ் கமிட்டி. இன்னைக்கு சீனியர் சிட்டிசன்ஸ் டே அன்னைக்கு சென்னை ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை போர்ட் சிட்டி அவங்க இந்த லிட்டில் ட்ராப்ஸ் மெடிக்கல் கேம்ப் ஒன்று பண்ணுறாங்க. இட்ஸ் அ வெரி ரெகுலர் ஜாப் விச் போர்ட் சிட்டி ஹஸ் பீன் டூயிங். ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்காங்க. முத்துசாமி அவர்கள் தான் அதை ரெகுலராக பண்ணிட்டு அதுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கார். மெடிசன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. பிரசிடென்ட் யூசப் அண்ட் ஹிஸ் டீம் ஆர் டூயிங் தட். நான் முத்துசாமி, ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை போர்ட் சிட்டியினுடைய சார்ட்டர் பிரசிடென்ட்டு. இன்றைக்கி எங்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை போர்ட் சிட்டியும் மற்ற சங்கங்களும் இணைந்து, அதாவது இன்றைக்கி உங்களுக்கு தெரியும் உலக முதியோர் தினம். அதை முன்னிட்டு இந்த லிட்டில் டிராப்ஸ் இந்த ஹோமில் நாங்கள் மருத்துவ முகாம் ஒன்று ஏற்பாடு செய்து, மருத்துவ முகாம் அதாவது ஜென்ரல் அதாவது பொது மருத்துவ முகாம், கண், பல்லு, மற்ற எல்லா சிகிச்சைகளும் இங்கே இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் தான் ஏற்பாடு செஞ்சுருக்கோம். மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, பிஹெச்லேருந்து வந்திருக்காங்க, வேறு ஹாஸ்பிட்டல்லேருந்துலாம் இப்போ நடந்துகிட்ருக்கு. இந்த லிட்டில் ட்ராப்ஸுக்கு எங்களுக்கு புதிதல்ல. ரோட்டரி சங்கங்களின் மூலமாக நிறைய சேவைகள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஃப்ளட்டு சமயத்தில் வெள்ளமெல்லாம் வந்த சமயத்தில் நிறைய மளிகை சாமான்கள் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நிறைய உதவிகள் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஹோம் 91 நடந்துகிட்ருக்கு. இந்த 91 மதர் தெரசா இங்கே விசிட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு தடவை 91 பண்ணியிருக்காங்க, 93 பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு இங்கே சேவைகள் நடந்துகிட்ருக்கு. இங்கே ஒரு 300 பேர்த்துக்கு மேலே இருக்காங்க.
இவங்க இங்கே வந்து பல நிலையில் இருக்காங்க. 80 வயசுக்கு மேலானவங்க இருக்காங்க, 60 வயசுக்கு மேலானவங்க இருக்காங்க, 60 வயசுக்கு கீழே உள்ளவங்க இருக்காங்க. சில பேருக்கு நடக்கவே முடியாது. நடக்கவே முடியாதவங்களுக்கு வந்து ஒரு மெடிக்கல் பெட் ஒன்று இவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுலேயே வந்து அவங்க காலை கடன் கழிக்கிறது, மற்ற சாப்பிட்றது, குளிக்கிறது எல்லா வசதிகளும் அந்த பெட்டில் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் பார்த்தா அவர் 90 வயசு, பாலக்காடுலேருந்து வந்து இங்கே இங்கே இந்த ஹோமில் இருக்கார். அவர் ரொம்ப நல்லா வந்து, அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கார், தெளிவாக இருக்கார், நல்லா பேசுகிறாரு. அந்த அளவுக்கு இங்கே சேவைகள் வந்து இந்த ஹோமில் செஞ்சுட்ருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இன்றைக்கி இந்த மெடிக்கல் கேம்ப் மட்டும் இல்லாமல் இன்று இங்கே இருக்கிற எல்லா இன்மேட்ஸ்க்கு சுமார் 330 பேர்த்துக்கு வந்து வடை பாயாசத்தோட சாப்பாடு இன்றைக்கி நாங்கள் போட இருக்கோம். எல்லாத்துக்குமே வந்து ஏன்னா இது முதியோர் தினம்ங்கிறதுனால பண்ணுறோம். மேலும் வந்து இந்த ஹோமுக்கு வந்து நாங்கள் எங்கள் ரோட்டரி சங்கங்களின் மூலமாக ஃப்யூச்சர்லேயும் வந்து நிறையா இதுக்கு ஆதரவு கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். இப்போ கூட வந்து மெடிசன்ஸ் வந்து வரதா இல்லைன்னு சரியாக கிடைக்கலன்னு சொன்னாங்க. அந்த மெடிசன்ஸ் வந்து இப்போ இங்கே இருக்கவங்ககிட்ட சொல்லியிருக்கோம். அதை மாதம் என்ன மெடிசன் வேணுமோ கண்டிப்பாக எங்களால் முடிஞ்சது நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். இது மாதிரி வந்து நிறைய உதவிகள் வந்து ரோட்டரியில் பண்ணிகிட்ருக்கோம். இந்த லிட்டில் டிராப்ஸ்க்கு வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இதன் மூலமாக வந்து இது கண்டிப்பாக வந்து இது யாருன்னா இவங்க இங்கே இருக்கவங்கெல்லாம் யாருன்னா சொந்தக்காரர் கிடையாது, அவங்களுக்கு ரிலேஷன் யாருமே கிடையாது. சாலைகளில் இருக்கவங்களை வந்து போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸ் மூலமாக வந்து அவங்க சர்டிஃபை பண்ணி இங்கே கொண்டு வந்து இவங்க அவங்களுக்கு வந்து பல உதவிகள் செஞ்சிட்ருக்காங்க. வாழ்நாள் முழுவதும் இங்கே இருந்தால் வந்து அவருக்கு கடைசி இது வரைக்கும் வந்து அவங்களுக்கு இங்கே எல்லா உதவிகள், மருத்துவ உதவிகள் செய்கிறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க, மற்றது நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ தான் ஒரு பொண்ணு வந்து இந்த ஹோமில் இருந்து வளர்ந்து படித்து இப்போ வேலைக்கு போயிட்டுருக்கு. அந்த அளவுக்கு இந்த ஹோம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாத்துக்குமே ரோட்டரி சங்கங்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்மளால் இந்த ஹோமுக்கு என்ன பண்ண முடியுமோ கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளால் என்ன முடியுமோ நம்ம பண்ணுறது நல்லது. எங்கள் ரோட்டரி சங்கத்தில் வந்து கண்டிப்பாக நாங்கள் முழு ஆதரவு, முழு உதவி கண்டிப்பாக இந்த ஃப்யூச்சரில் எல்லாம் பண்ணிகிட்டே இருப்போங்கிறத தெரிவிக்கொண்டு வாய்ப்பு எடுத்ததுக்கு நன்றி, வணக்கம். இந்த லிட்டில் டிராப்ஸ் முதியோர் இல்லத்திற்கு இந்த முதியோர் தின வாழ்த்துக்களை முதல் தெரிவித்து கொள்கிறேன். இந்த ரோட்டரி கிளப் சார்பாக நடைபெறுகிற இந்த மெடிக்கல் கேம்ப் மற்றும் மதிய உணவு வழங்கும் விழா நல்ல முறையில் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்கு இந்த லிட்டில் டிராப்ஸ் நிறுவனமானது எனக்கு சுமார் ஒரு 35 ஆண்டு காலமாக நன்றாக தெரியும். இங்கே உள்ள முதியோர்களுக்கு சிறப்பான முறையில் பராமரித்து அவங்களுடைய உடல் நலத்தை பேணி காத்து இந்த லிட்டில் டிராப்ஸ் இதுவரையிலும் தொட்டு எனக்கு தெரிந்த நாள்லேருந்து நல்ல முறையில் இந்த முதியோர்களுக்கு தொண்டு செய்து கொண்டிருக்கிறது. அவங்களுக்கும் நான் இந்த முதியோர் தினத்தை முன்னிட்டு நன்றியை தெரிவித்துக்கிறேன். வருகிற காலத்தில் இவங்க என்னென்ன பணிகள் செய்கிறாங்கன்றத நம்ம சகோதரி சொன்னாங்க. இவங்களும் சும்மா இல்லை, உடற்பயிற்சி போன்று அவங்களும் சிறு சிறு பணிகளை செஞ்சு இந்த ஹோமில் உதவி செய்கிறாங்க. இந்த முதியோர்களுக்கும் நான் நன்றி தெரிவித்து இவங்களுக்கு தேவையானது எல்லாரும் இப்போ சொன்ன மாத்திரை போன்றவற்றை எல்லாம் சொல்லியிருக்காங்க. நானும் என்னால் முடிந்த உதவிகளை இன்று தொட்டு இன்னிலிருந்து அவர்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து நிச்சயமாக செய்வேன் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுவேன். நன்றி, வணக்கம். அங்கு ஒரு ஏழைக்கு உணவு இல்லை எனில் இந்த ஜகத்தினை அளிப்போம் என்றான் பாரதி. அதுபோல் முதியோர்களுக்கு நாம் சாதாரண மக்கள் அனைத்தும் பெற்றுவிடுவோம். இந்த முதியோர்களுக்கு உதவி செய்வது என்பது சாதாரண காரியம் அல்ல. அதில் லிட்டில் டிராப்ஸ் முதலிடம் பெற்றிருக்கிறது. நாங்களும் சிவசக்தி ஹோம் என்று ஒரு 20 to 25 முதியோர்களை வைத்து பணிவிடை செய்து கொண்டிருக்கிறோம் திருவொற்றியூரில். இது அபரிமிதமானது. 750 பேரை முதியோர்களை இங்கு வைத்து பாதுகாக்கிறார்கள். அதற்கு அவர்களுக்கு மேலும் மேலும் உதவி செய்வதற்கு எங்களால் முடிந்த உதவியை நாங்கள் செய்வோம். அதுபோல் ஆண்டவன் அருள் புரியட்டும்.
மேலும் உதவிகளை புரியட்டும். முதியோர் தினம் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். முதியோர்னு சொல்லாமல் வந்து நீங்கள் வந்து ஆக்டிவாக பெர்ஃபார்ம் பண்ணணும் தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக அந்த ரொட்டேரி வந்து உங்களுக்கு நல்லா சப்போர்ட் கொடுப்பாங்க, எங்களுக்கும் சப்போர்ட் கொடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். எங்கள் மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எல்லாமே வரவங்க தான். ஸோ அதனால் என்ன நீடோ அது கேட்டது நீங்கள் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இந்த மேலும் பண்ணணுன்ட்டு வேண்டுகொள்கிறேன். மாத்திரை அதே மாதிரி நம்ம கேம்ப் வந்து வச்சுட்டு தான் இருக்கோம். நம்ம இங்கேருந்து ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க, தலைவரும் சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை மாதம் டேப்லெட் கொடுக்கறது, நம்ம மக்களை தேடி மருத்துவத்தில் வந்து கேம்ப் வச்சு நம்ம எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கோம். சரிங்களா? வேறு ஏதாவது கோரிக்கைனாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ரைஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். லிட்டில் டிராப்ஸ்க்கு வந்து எவ்ரி இயர் எல்லா வருஷமும் வந்து நிறைய பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் மழையில் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் 3500 டிஷர்ட்ஸு ப்ளஸ் வந்து 500 கிலோ அரிசி. மேடம் பூரிஷா மேடம் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ கொடுத்துருக்கோன்னு. ஸோ எவ்ரி இயர் இது நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வருஷமும் அது பண்ணுறோம், அடுத்த வருஷமும் தொடரும். நன்றி, வாழ்த்துக்கள். கிளப் ஆஃப் லெகசிலேருந்து வரோம். லிட்டில் ட்ராப்ஸ்க்கு த வே தே ஆர் டூயிங், வி ஆர் ரியலி bowing ourselves. What we are doing very small, we will continue to do and we will be doing it continually. Thank you. You are watching IndiaNewsTamil.com.